வணக்கம். வெல்கம் டு முத்துலட்சுமி கதிரேசன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்கேன். ஒரு நாள் கூண்டுக்குள்ளே பயங்கரமான கோழிகளோட சத்தம் நம்மளுக்கு நல்லா தெரியும். நாய்களை பார்த்தா எப்படி கோழி கத்தும், கீரி விரட்டும் பொழுது எப்படி கத்தும், அதே மாதிரி பாம்பை பார்த்தா எப்படி கத்தும் அப்படின்னு அந்த சவுண்டை வச்சு நம்மளால் கணிக்க முடியும். அப்போ நான் யோசிக்கும்போது பாம்பு உள்ளே வந்துருச்சு, அதனால தான் இது கத்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக போகிறேன். ஒரு பச்சை வலை கட்டி ஒரு 10 ரூம் மாதிரி வச்சுருந்தோம். அதில் 2 சாரைப்பாம்பு நல்ல நீளமாக ஊஞ்சல் மாதிரி, அப்போ ஒரு கோக்காளி உள்ளே வச்சுருந்தேன். அந்த கோக்காளியில் வாழை சுற்றிட்டு ஊஞ்சல் மாதிரி 2ம் பறந்து கோழிகளை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. கோழிகள் எல்லாமே ஒரு ஓரத்தில், எல்லா கோழியும் ஒரு 20க்கு மேற்பட்ட கோழிகள் இருக்கும். எல்லாமே ஒரு ஓரத்தில் ஒதுங்கிட்டு எல்லாம் கத்திட்டு இருந்தது. இந்த 2 பாம்புகளை நான் எப்படி வீட்டில் இருக்க வெறும் 2 பொருட்களை வச்சு விரட்டினேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி பாம்புகள் வந்துகிட்டே இருக்கும். வீட்டு தோட்டத்தில், வரண்டா, வாசலில் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இது ஃபுல்லாகவே காட்டு செடிகள். என்னோடய வீட்டுக்கு எதிரையும் சைடில் சுற்றி கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி வரைக்கும் சுற்றி செடிகள் காட்டு செடிகள் ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். வீட்டில் வேறு நான் வீட்டு தோட்டம் வச்சுருப்பேன். நானும் நிறைய செடிகள் வளர்க்குறேன். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அடர்த்தியான செடி கொடிகள் இருக்கும். அதனால் பாம்புகள் அதிகமாக வருது. அதே மாதிரி இங்கே பெருச்சாளிகள் ரொம்ப அதிகம். பக்கத்தில் தோட்டம் இருக்கிறதுனால அங்கே நெல் இதெல்லாம் போடுவாங்க. அதனால் பெருச்சாளிகள் இங்கே ரொம்ப அதிகம். நம்ம வீட்டை சுற்றி தொடர்ந்து வலை தோண்டி வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இது தண்ணி கேணு. இதில் ஒரு செடி வச்சுருந்தேன். அந்த செடியும் இல்லை. அதில் ஃபுல்லாக மண் நிரப்பியிருப்போம் இல்லையா, மண் சுத்தமாக இல்லை பாருங்கள். இதை ஃபுல்லாக கீழே ஓட்டை போட்டு எல்லா மண்ணையும் தோண்டிருச்சு. இப்போ இந்த தொட்டியை நகர்த்தினா போதும், எவ்வளோ பெரிய ஓட்டை போட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள். எலி வலைகள் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த எலி வலைக்குள்ளே எலியை பிடிக்கிறதுக்கு பாம்புகள் நிறையா வருது. இந்த எலி வலைகள் சும்மா சின்னதாக இருக்குது அப்படியெல்லாம் இல்லை. இந்த பக்கம் தோண்டி இருக்குன்னு வைங்க, கிட்டத்தட்ட 6 அடி 7 அடிக்கு அப்புறம் அங்கே பார்த்தா அங்கேயும் அதே மாதிரி இருக்குது. அங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு வீடு மாதிரி அதுக்கு தோண்டி வச்சுருக்குங்க. அதனால் பாம்பு இந்த சைடு அந்த சைடு போகுது, அப்படி மாறி இருக்குது. நைட் ஆனால் பார்த்தா அந்த எலிகளை பிடிக்கிற சத்தம் நல்லா கேட்கும். அதனால் ஏன்னா கோழிகள் ரொம்ப கத்தும், எலிகள் ரொம்ப பயங்கரமாக கத்தும்பொழுது கோழிகள் கத்துது. அந்நேரம் என்னென்னு எந்திரிச்சு பார்த்தோம்னா இந்த எலி வலைக்குள்ளே சத்தம் கேட்டுட்ருக்கோம். இது ஒரு காரணமாக இருக்குது. எலிகள் வர்றதை குறைச்சிட்டோம்னாலே கண்டிப்பாக பாம்புகள் வர்றதும் குறையும். அடுத்த காரணம், முக்கியமாக நம்ம நாட்டுக்கோழி கோழிகள் வளர்த்துட்ருக்கோம் இல்லையா, அந்த கோழியோடைய ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக பாம்புகள் வரும். நிறையா வந்துட்டுருக்கு. கோழி குஞ்சுகள் எல்லாம் நிறையா பிடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். வாங்க இப்போ என்ன நடந்தது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே கீரிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நாங்கள் காலையிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் அந்த பச்சை வலையில் ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி நாங்கள் எல்லா பக்கமும் அடைச்சி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே கோழிகளை விட்டுருப்போம். ஒரு 11 மணி போல் பார்க்கனா பயங்கரமான சத்தம். போய் பார்க்கும் பொழுது ஒரு பாம்பு தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த கோக்காளியில் வாழை சுற்றிட்டு பறந்து அதுகளை பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு. நான் வேகமாக கேட்டை லைட்டாக திறந்து வச்சுட்டு பக்கத்தில் பார்த்தா நான் எப்போவுமே ஸ்ப்ரேயர் வச்சுருப்பேன். அன்றைக்கி ஸ்ப்ரேயர் இல்லை. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை லைட்டாக கோழிகள் வெளியில் வாங்கன்னு சொன்னேன்னா, என்னோடய கோழிகளை நான் ஓடி வாங்கன்னு சொன்னேன்னா வெளியில் வந்துருங்க, ஓடி வாங்கன்னு சொன்னேன். எல்லாம் வந்துருச்சுங்க. வெளியில் வந்தோடனே கேட்டை அந்த கதவை லைட்டாக சாத்தினேன்னா அந்த சாத்துற சத்தம் கேட்டோடனே இன்னொரு பாம்பு, அப்போ தான் நான் பார்க்குறேன் அதே கோக்காளியில் தான் இன்னொரு பாம்பும் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு பதட்டத்தில் நான் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே இருக்கும். இங்கே இந்த கம்மா தோட்டங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால மாட்டுச்சாரைன்னு சொல்லுவோம், சாரைப்பாம்பு. அது நல்லா பெருசாக இருக்கும், நல்லா குண்டாக நல்லா நீளமாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப குண்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி சாரைப்பாம்பு தான் அது கடிக்காது, நம்மளுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவ்வளோ பெரிய பாம்பை பார்க்கும்போது ஒரு சின்னதாக பதட்டம் வந்துருச்சு. ஆனால் நான் பயப்பட மாட்டேன், விரட்ட தெரியும். ஆனாலும் நான் கொஞ்சம் கவனமாக தான் இருப்பேன். அப்புறம் கேட்டை சாத்திட்டு எனக்கு என்ன சேர்த்துல ஸ்ப்ரேயர் இல்லை.
நான் வந்து ஸ்ப்ரேயரில் வந்துட்டு ஃபினாயிலு, பெட்ரோலு, டீசல் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். எனக்கு வந்து ஃபினாயில் தான் நான் எப்போயுமே ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். அன்றைக்கி என்கிட்ட இல்லை. அப்போ என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது எனக்கு ப்ளீச்சிங் பவுடர் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கு வந்துட்டு பிடிக்காத ஸ்மெல்லு, ரொம்ப அடிக்கிற ஸ்மெல் மாதிரி இருந்துச்சுன்னா பாம்பு வந்து அந்த நொடியே அந்த இடத்த விட்டு போயிடும். இன்னொன்று, நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, வேறு ஏதாவது தூவி விட்டாலும் சரி, பாம்புகள் மேலே படாமல் கீழே தரையில் படுற மாதிரி தான் போடணும். ஏன்னா அது உடம்புல பட்டால் அதுகளுக்கு புண்ணாயிரும். அதுக்கப்புறம் வந்து அது இறக்குறதுக்கு நேரிடும். அதனால பாவம் இல்லையா, அதனால் நம்ம தரையில் தான் போட்டு விடணும். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தோடனே வீட்டுக்குள்ளே வந்துட்டு ப்ளீச்சிங் பவுடரை ஒரு கையில் எடுத்துகிட்டு பார்க்கும்போது தான் எனக்கு அந்த பச்சை கற்பூரம் ஞாபகம் வந்துச்சு. அதுலேயும் நல்ல மனம் வரும்ல, அதனால யோசித்தேன், சரி ஒரு பச்சை கற்பூரமும் ஒரு கையில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அம்மியில் வச்சுட்டு, நான் பெரிய கட்டி எப்பயும் வச்சுருப்பேன், அதை வந்து அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கிட்டு இந்த கையில் பச்சை கற்பூரம், இந்த கையில் ப்ளீச்சிங் பவுட்ரு ரெண்டையும் எடுத்துகிட்டு காலை வச்சுட்டு மெதுவாக அந்த கதவை திறந்தேன். அப்பயுமே வந்துட்டு கோழி குஞ்சுகளே இல்லை, எல்லாமே வெளியில் வந்துருச்சுங்க. அப்பயும் அந்த பாம்புகள் வந்துட்டு ஊஞ்சல் ஆடுற மாதிரி வந்து ஏதோ இப்படி பறந்து பண்ணிகிட்டே தான் இருந்துச்சுங்க. கோழியே இல்லை, ஒருவேளை வெளியில் போயிடுச்சுங்க. அந்த கேட், அந்த கம்பி வலைக்கு அங்கிட்டு தெரியும் இல்லையா, அப்போ அது பக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சி அப்படி செஞ்சிச்சுங்களா என்னன்னு தெரியல. 2 கையிலையும் வச்சுட்டு தரையில் வந்து நம்ம அப்படி வேகமாக நான் போட்டு விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 4 அடி உயரத்துக்கு மேலே தான் பாம்பு இருக்குது. தரையில் அப்படி போட்டு விட்டோன்னே ப்ளீச்சிங் பவுடரோட ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும் இல்லையா, பச்சை கற்பூரம் ரெண்டும் சேர்த்து அதுகளுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காமல் பதறி அடித்து இந்த சைடு அந்த சைடுன்னு மாறி ஓடுதுங்க. ஏன்னா அது வந்து கம்பி வலை இல்லையா, சுற்றி வந்து கம்பி வலை. அந்த கேட்டுமே நான் கம்பி வலையில் தான் பண்ணியிருக்கோம். அந்த கேட்டு பக்கம் நான் நிற்கிறேன், எந்த பக்கம் வந்தோன்னு தெரியல. அது வந்து தரையில் அந்த கம்பி வலையை வந்து எலி தோண்டியிருக்கு. அந்த எலி வலை வழியில் அதுக்கு வந்துருச்சு. மறுபடியும் போகிறதுக்கு வழி தெரியல. இந்த சைடு அந்த சைடும் பதறிட்டு பதட்டத்திலே அங்கிட்டு ஓடுதுங்க. ஆனால் தரப்பக்கம் போகவே இல்லை. அதுக வேகமாக பதறதை வச்சுட்டு எனக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு. என்ன செய்யன்னு தெரியாமல் கேட்டை உள்பக்கம் தள்ளி விட்டுட்டு நான் அந்த சைடு வேகமாக ஏற்ற சைடு போயிட்டேன். அதுக்கப்புறம் அதுக வாசல் வழியாகவே வந்துட்டு ஒரு நொடி கூட இல்லைங்க, அப்படியே பதறி அடித்து ஓடிடுச்சு. 2 ஒரே நேரத்தில் வெளியில் போயிடுச்சு. வேறு எப்படியெல்லாம் பாம்பை விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட 20லேருந்து 25 வருஷத்து வரைக்கும் இந்த மாதிரி பாம்புகள் இருக்கிற ஏரியாவிலே தான் என்னோடய வீடு இருக்குது. அதனால் எனக்கு இந்த பாம்புகளை விரட்டினதில் நிறைய அனுபவம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் மண்ணெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து பாம்புகளை விரட்டினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம பெட்ரோலு, ஃபினாயிலு அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்து இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு, பச்சை கற்பூரம் ரெண்டையும் வந்துட்டு நம்ம தூவி விடலாம். பாம்பு வீட்டுக்கு பக்கத்தில் வந்துருச்சுன்னா பயப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாம்பு அடுத்த நொடியே அந்த இடத்த விட்டு போயிடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க உறவுகளே, பாம்புக்கு பல்லில் தான் விஷம், மனுஷனுக்கு தான் உடம்பு முழுக்க விஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி விஷம் உடம்பு முழுக்க இருக்கிற மனிதர்களோட நடுவுலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பல்லில் மட்டும் விஷம் இருக்கிற பாம்பை சமாளிக்க மாட்டோமா? பயப்பட வேணாம் உறவுகளே, விரட்ட பழகிக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கா உறவுகளே? வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.